அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுகவோடு கூட்டணிக்கு செல்வதில் எந்த தயக்கமும் இல்லை. திருமாவளவன். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நெடுங்காலமாக இருந்து வருகிறது. திமுக கூட்டணியின் கொத்தடிமை போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்து வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு கட்சியை அவர்கள் நடத்துவதையே மறந்துவிட்டார்கள். திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர்கள் போன்று இருந்து வருகிறார்கள். திமுக எத்தனை தொகுதி கொடுத்தாலும் அதை அப்படியே பெற்றுக்கொண்டு போட்டியிட்டு வருகிறார்கள். இவர்களுக்கு அதிக தொகுதியையும் திமுக கொடுப்பதில்லை. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் பொழுது திமுக இவர்களுக்கு வெறும் 6 தொகுதிகளைத்தான் கொடுத்திருந்தது. இதே 2011ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் இருந்த தொல் திருமாவளவன் அவர்களுக்கு 11 தொகுதிகளை திமுக கொடுத்திருந்தது. ஆனால் 2021ஆம் ஆண்டு வெறும் 6 சட்டமன்ற தொகுதிகள். இதே போன்று 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலின் பொழுது 4 தொகுதிகளை கேட்டிருந்தார்கள். அதில் 2 தனி தொகுதி, 2 பொது தொகுதி. ஆனால் 2 தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என திமுக திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. அப்படியென்றால் ஒரு பொது தொகுதியாவது தாருங்கள் என கேட்டார்கள். பொது தொகுதியும் இல்லை என மறுத்துவிட்டார்கள். 2மே தனி தொகுதிதான். இப்படி திமுக கொடுப்பதை வாங்கி கொண்டுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டு வருகிறது. திமுக கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறோம் என கூறுகிறார்கள். ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை போன்று அவர்கள் கட்சியை போன்று தெரியவில்லை. திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர்கள் போன்றே அக்கட்சியினர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள் என தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் திருச்சியில் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரான வைகை செல்வனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இந்த சந்திப்பு தான் தற்பொழுது தமிழக அரசியலில் ஹாட் டாபிக்காக இருந்து வருகிறது. வைகை செல்வனும் திருமாவளவனும் கூட்டணி குறித்து பேசினார்கள் என்றும் அதிமுக கூட்டணிக்கு திருமாவளவன் செல்ல உள்ளார் என்றும் செய்திகள் வெளியாகி இருந்தன. ஆனால் திருமாவளவன் இதனை நேற்று திட்டவட்டமாக மறுத்திருந்தார். செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டிருந்த திருமாவளவன் அவர்கள், நாங்கள் அதிமுக கூட்டணிக்கு செல்வதில் எந்தவிதமான தயக்கமும் இல்லை. அதிமுகவும் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கட்சி தான். அவர்களுக்கும் நல்ல வாக்கு வங்கி உள்ளது. அதே சமயத்தில் நாங்கள் அதிமுக கூட்டணிக்கு செல்லாததற்கான முக்கிய காரணமே அங்குள்ள பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி தான். நாங்கள் ஏற்கனவே எங்களது கொள்கை கோட்பாடுகளை தெளிவாக அறிவித்து விட்டோம். பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற மதவாத ஜாதிவாத கட்சிகள் இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்று. எனவே அதிமுக கூட்டணிக்கு செல்வதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. மேலும் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருந்து வருகிறோம். ஆனால் திமுக கூட்டணியில் எங்களுக்கு பல்வேறு விதங்களில் நெருக்கடி தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. எங்களது கொடிக்கம்பங்கள் அங்கங்கு அகற்றப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் திருச்சியில் மாநாடு நடத்தினோம். இந்த மாநாட்டிற்கு ஆளும் கட்சி எங்களுக்கு அனுமதி வழங்கவில்லை. நீதிமன்றம் வரை செல்ல வேண்டி இருக்கிறது. இப்படி ஆளும் கட்சி கூட்டணியில் இருந்து கொண்டு தொடர்ந்து போராடிதான் வருகிறோம். எடுத்தோம் கவிழ்த்தோம் என எந்த முடிவையும் எடுத்துவிட முடியாது. அரசியலில் கொள்கை, தெளிவு, நிதானம் போன்றவை தேவை. அதைத்தான் கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து வருகிறோம். கொள்கைக்காக கூட்டணியை விட்டுக் கொடுக்க முடியாது. எனவேதான் திமுக கூட்டணியில் இருந்து வருகிறோம். மேலும் திமுக எங்களுக்கு இந்த முறை அதிக தொகுதிகளை விட்டுக் கொடுக்கும் என நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அது நடைபெற வேண்டும். மேலும் துணை முதலமைச்சர் பதவி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என கேட்பீர்களா என கேள்வி எழுப்புகிறீர்கள். எனது உயரம் என்ன என்று எனக்கு தெரியும். தமிழகத்தில் இதுவரையிலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கின்ற அளவிற்கு காலம் இன்னும் கனியவில்லை. வரும் காலம் கனியலாம். அப்பொழுது கண்டிப்பாக நாங்கள் கேட்போம். இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, துணை முதலமைச்சர் பதவிகளை கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. மேலும் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கூட்டணி ஆட்சி ஏற்படக்கூடிய நிலையிலும் இல்லை. அதே போன்று திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது. எங்கள் கூட்டணிக்குள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, குழப்பமும் இல்லை. சிறு சிறு மனக்கசப்புகள், அது சரியாகிவிடும். மேலும் வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தான் அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு செல்லும். திமுக கூட்டணியில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனது நீண்டகால நண்பர் திரு வைகை செல்வன் அவர்கள், அவரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தேனே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த சந்திப்பின் பொழுது அரசியலை பற்றி பேசினோம். அது இல்லை என்று கூறவில்லை. ஆனால் கூட்டணி குறித்து எதுவும் பேசவில்லை. எனக்கு ஒரு புத்தகத்தை பரிசாக வழங்கினார், அவ்வளவுதான். இதை வைத்துக்கொண்டு நாங்கள் அதிமுக கூட்டணிக்கு செல்கிறோம், திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி விடுகிறோம் என்ற தொடர்ந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் தற்பொழுது செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தியுள்ளேன் என குறிப்பிட்டிருந்தார். நன்றி.